கிருஷ்ணரின் மோசமான மகன் சாம்பாவை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அவனால் தான் கிருஷ்ணரின் முழு வம்சமுமே அழிந்தது பற்றி தெரியுமா? வாருங்கள் இக்கதையில் பார்ப்போம். கிருஷ்ணரின் பிற மனைவிகள் எல்லாம் பல குழந்தைகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் ஜாம்பவதி மட்டும் ஒரு குழந்தையையும் பெறவில்லை. அவர் கிருஷ்ணரிடம் பிரத்யும்னனைப் போல ஒரு மகன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார். அப்பொழுது கிருஷ்ணர் முனிவர் உபமன்யுவின் ஆசிரமத்திற்கு சென்றார். உபமன்யு முனிவர், நீ சிவபெருமானை துதித்து தவம் செய் என்று கூறினார். ஆக கிருஷ்ணர் 6 மாதங்கள் பல நிலைகளில் கடினமான தவம் செய்தார். இறுதியில் சிவபெருமான் தனது அர்த்தநாதீஸ்வரர் உருவத்தில் தோன்றினார். கிருஷ்ணர் ஜாம்பவதிக்காக ஒரு மகனை வேண்டினார். சிவன் அந்த வரத்தை வழங்கினார். சில நாட்களில் ஜாம்பவதிக்கு ஒரு மகன் பிறந்தான். சிவபெருமானின் அந்த அர்த்தநாதீஸ்வர ரூபம் சம்பா என்று அழைக்கப்படுவதால் அந்த குழந்தைக்கு சம்பன் என்று பெயர் வைத்தனர். பின்னர் ஜாம்பவதி மற்ற மகன்களையும் பெற்றார். சுமித்ரன், புருஜித், சஹஸ்ரிஜத், விஜயன், சித்ரகேது, வசுமான், திராவிடன், கிரது ஆகியோர். சம்பனுக்கு சிறுவயதிலிருந்தே பலராமர் ஆயுத பயிற்சி கொடுத்து வந்தார். சாம்பன் பெரியவனான போது கிருஷ்ணர் அவனை பாண்டவர்களிடம் இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்பினார். அங்கு அர்ஜுனனிடம் அம்பெய்துதல் கற்றார். சம்பன் மிகவும் வலிமையானவனாக ஆனார். பின்னர் யுதிஷ்டிரனின் அரண்மனைக்கு சேர்ந்தார். யுதிஷ்டிரனின் ராஜசூய யோகத்திலும் அபிமன்யுவின் திருமணத்திலும் பங்கேற்றார். ஒரு நாள் விஸ்வாமித்திரர், துர்வாசர், கஷ்யப்பர், வசிஷ்டர், நாரதர் போன்ற பெரிய முனிவர்கள் துவாரகாவிற்கு வந்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் பிரந்திரகா என்ற புனித இடத்திற்கு சென்றார்கள். அங்கு சாம்பனும் ஜாதவ குமாரர்களும் ஒரு விளையாட்டை செய்ய நினைத்தார்கள். சாம்பன் தன்னை ஒரு கர்ப்பிணி பெண்ணாக அலங்கரித்து முனிவர்களை ஏமாற்றச் சென்றான். பின்னர் அவரது நண்பர்கள், இந்த பெண் பாப்ருவின் மனைவி, அவளுக்கு பிள்ளை பிறக்க இருக்கின்றது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். முனிவர்கள் இதை கேட்டதும் கோபமடைந்தார்கள். அவர்கள் சாபமிட்டார்கள். இந்த பெண்ணின் வயிற்றில் ஒரு இரும்பு களிம்பு பிறக்கும் என்று கூறினார்கள். அவர்கள் சபித்தவுடனேயே சாம்பாவின் வயிற்றில் ஒரு இரும்பு கல் தோன்றியது. ஜாதவர்கள் பயந்து அதை உக்ரசேனனிடம் கொண்டு வந்தார்கள். உக்ரசேனர் அதை பொடியாகி கடலில் போடும்படி உத்தரவிட்டார். ஆனால் ஒரு இரும்பு கூம்பு உடையவில்லை. அதை அப்படியே கடலில் எறிந்தனர். அந்த இரும்பு களிம்பு பின்னர் கதையின் முடிவில் முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த விஷயத்தை கிருஷ்ணர் அறிந்து மிகவும் கோபம் கொண்டார். அவர் சாம்பாவுக்கு குஷ்ட நோய் வரும்படி சாபமிட்டார். சம்பா குஷ்ட நோயால் வலியால் வாடிய போது முனிவர் காடகாவிடம் சென்றார். அவர் சூரிய பகவானை துதித்து தவம் செய்யும்படி கூறினார். அப்படியே சம்பா சூரியனை வணங்கி மித்ராவனம் என்னும் இடத்தில் 12 ஆண்டுகள் தவம் செய்தான். இறுதியில் சூரிய பகவான் தோன்றி நதியில் குளி என்றார். அவர் குளித்ததும் குஷ்ட நோய் நீங்கியது. அதற்கு பிறகு சம்பா முல்தான் சூரிய கோவில் மற்றும் கோனார்க் சூரிய கோயில் கட்டியதாக சொல்லப்படுகிறது. சம்பாவின் திருமணம் பற்றி பார்த்தால், ஒரு நாள் துரியோதனன் தனது மகள் லக்ஷ்மணாவுக்கு சுயம்வரம் நடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் பாண்டவர்கள், யாதவர்கள் எவரும் அழைக்கப்படவில்லை. ஆனால் சம்பாவும் லக்ஷ்மணாவும் காதலித்தார்கள். அவன் சுயம்வரம் நடக்கும் இடத்திற்கே வந்து அவளை கடத்தி கொண்டு சென்றான். குருக்கள் கோபமடைந்து அவனை பின்தொடர்ந்தார்கள். லக்ஷ்மணை தன் உறவுகளை பாதிக்க வேண்டாம் என்று கூறியதால் சம்பா போராடவில்லை. இறுதியில் கர்ணன், பீஷ்மர், துரியோதனன் ஆகியோர் சேர்ந்து சம்பாவை பிடித்தனர். அவரை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். இதை கேட்டு ஜாதவர்கள் கோபமடைந்தனர். ஆனால் பலராமர், நான் ஒருவனே போய் அவரை திரும்ப கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். பலராமர் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று உக்ரசேனர் சம்பாவை விடுவிக்க சொல்கிறார் என்றார். அவர்களும் மறுத்ததால் பலராமர் கோபத்தில் தனது கோடாலியால் நிலத்தை ஓங்கி அடித்தார். ஹஸ்தினாபுரமே அதிர்ந்தது. பயந்து துரியோதனன் உடனே சம்பாவையும் லக்ஷ்மணாவையும் முன்னே கொண்டு வந்து அவரிடம் ஒப்படைத்தான். பலராமர் அவர்களை துவாரகாவுக்கு அழைத்து வந்து கிருஷ்ணரின் முன்னிலையில் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தினார். முன்பு நாம் பார்த்த அந்த இரும்பு களிம்பு கடலில் எறிந்ததை அலைகள் கரைக்கு கொண்டு வந்து அதிலிருந்து கூர்மையான புல்கள் வளர்ந்து இருந்தன. அதில் ஒரு இரும்பு கூம்பை மீனவர் ஜாரா விழுங்கிய மீனில் கண்டார். அதை குத்து அம்பாக பயன்படுத்தினார். மகாபாரத போருக்கு பிறகு காந்தாரி ஜாதவர்களுக்கு சாபமிட்டார், நீங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வீர்கள் என்று. அந்த சாபம் நனவாகத் தொடங்கியது. தீய அறிகுறிகள் தோன்றின. கிருஷ்ணர் இது நேரம் வந்துவிட்டது என்று அறிந்து அனைவரையும் பிரபாச சேஷ்ரத்திற்கு அழைத்தார். அங்கு புனித குளிப்புகள் முடிந்ததும் ஜாதவர்கள் மது குடித்து மயங்கினர். சத்யகி கிருதவர்மனை அவமதித்தார். சண்டை தொடங்கியது. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடத் தொடங்கினார்கள். அந்த இரும்பு களிம்பால் உருவான கூர்மையான புல்களை கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்றனர். அதில் சாம்பாவும் கொல்லப்பட்டான். இறுதியில் கிருஷ்ணரும் பலராமரும் மட்டும் உயிருடன் இருந்தனர். பலராமர் தியானத்தில் அமர்ந்து பரமபதம் சென்றார்.
பின் கிருஷ்ணர் காட்டிற்குள் சென்று மரத்தின் கீழ் தியானத்தில் அமர்ந்தார். அப்பொழுது மீனவர் ஜாரா வந்தார். அவர் கிருஷ்ணரின் பாதங்களை மான் என்று நினைத்து அந்த இரும்பு கும்பால் அம்பு விட்டார். அம்பு கிருஷ்ணனை காயப்படுத்தியது. பின்னர் ஜாரா அழுதபோது கிருஷ்ணர் இது எல்லாம் நிகழ வேண்டியது என்று கூறினார். பின்னர் தன் தெய்வீக வடிவத்தை எடுத்தார். சம்பாவின் குறும்புகள், சாபங்கள், தவங்கள் அனைத்தும் சேர்ந்து ஜாதவர்களின் அழிவுக்கு காரணமாயின. அவன் கிருஷ்ணரின் திட்டத்தின் ஒரு கருவி மட்டுமே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இன்னும் ஒரு மகாபாரத கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.